ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th இருக்க வெப்ப இயற்பியல் தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்ப டாபிக் 7th 8th 9th 10th இருக்குது. ஆல்ரெடி நான் 7th 8th 9th வீடியோவாக போட்டுட்டேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். என்னடா வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி This video sponsored by SPO Digital Marketing. SPO வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க, இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். சயின்ஸை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தாவே போதும், குரூப் 4க்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின், செல்சியஸ், பாரகிட் ஆகிய அலகுகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீரின் மும்மை புள்ளி 1/273.16 பங்கு. ஓகேவா, அந்த பாயிண்ட் வந்து ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வெப்பம் என்பது ஒரு ஸ்கேலார் அளவு ஆகும். வெப்ப ஆற்றல் உட்கவரும் அல்லது வெளியிடும் அலகு வந்து ஜூல் சொல்கிறாங்க. அடுத்து வந்து வெப்பத்தோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, வெப்பம் எப்பொழுதும் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளுக்கு பரவும். ஓகேவா, இதுக்கு வந்து ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏற்கப்பட்ட வெப்பம் ஈக்குவல் இழக்கப்பட்ட வெப்பம். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. வெப்ப ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல். ஓகேவா, இப்போ கலோரி அப்படின்னா 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ்க்கு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலோட அலகு தான் கலோரி. அதே கிலோ கலோரினாலும் சேம் அதே தான், கலோரி கிராமுக்கு பதிலாக கிலோகிராம் போட போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா, அடுத்து வந்து பொருளின் வெப்ப விரிவு வந்து எடுத்துக்காட்டு வந்து மெர்க்குரி. திடப்பொருளில் ஏற்படும் வெப்ப விரிவு வகைகள் எத்தனை அப்படின்னா 3. நீள் வெப்ப விரிவு, பரப்பு, நீர்ம. நீள் வெப்ப விரிவுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா கெல்வின் -1. ஓகேவா, எஸ்ஐ அலகு கெல்வின் -1. பரப்பு வெப்ப விரிவுக்கு ஃபார்முலாவும் கெல்வின் -1. பரும வெப்ப விரிவுக்கு ஃபார்முலாவும் சேம் தான், கெல்வின் -1. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி பொருத்துகளை கேட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கண்ணாடி அப்படின்னா 2.5 × 10⁻⁻5 அதோட பரும வெப்ப விரிவு மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க, ஏன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. உண்மை வெப்ப விரிவுக்கு என்ன எஸ்ஐ அலகு அப்படின்னா கெல்வின் -1. தோற்ற வெப்ப விரிவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கெல்வின் -1. 5 இதுக்குமே ஃபார்முலா வந்து கெல்வின் -1 தான் வரும், அதனால் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த லெசன்லேயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா வாயுக்களின் அடிப்படை விதி தான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இதிலிருந்து தான் பெரும்பாலான கொஸ்டின் கேட்பாங்க. பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரா விதி. பாயில் விதி என்ன அப்படின்னா, மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறைவுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில், அதுதான் பாயில் விதி. பிவி மாறிலி. ஓகேவா, சார்லஸ் விதிக்கு இன்னொரு பேர் வந்து பரும விதி. அதாவது மாறா அழுத்தத்தின் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பாயில் விதி வந்து எதிர்த்தகவில் இருக்கும், சார்லஸ் விதி வந்து நேர்த்தகவில் இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து அவகாட்ரா எண் வந்து நம்ம நிறையா தடவை பார்த்துருக்கோம். ஓகே, மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தின் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை நேர்த்தகவில் இருக்கும். இதில் வந்து அந்த மூலக்கூறுன்ற ஒரு வேர்டு வரும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அவகாட்ரா என்னோட மதிப்பு வந்து 6.023 × 10⁻23 அந்த பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நல்லியல்பு வாயுக்கள். ஒன்றையொன்று இடைவிடையாக புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை உள்ளடக்கிய வாயுக்கள் தான் நல்லியல்பு வாயுக்கள் சொல்கிறாங்க. நல்லியல்பு வாயுக்கள் வந்து பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரா விதி 3மே அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் உள்ளே பார்த்ததில் இப்போ ஃபார்முலா மாதிரி பார்க்கலாம்.
பாயில்னா பிவி = மாறிலி, சார்லஸ் விதி ஃபார்முலா வந்து V/T, அவகேட்ரா வந்து V/N. ஓகேவா? அந்த சமன்பாடெல்லாம் பார்த்துக்கோங்க. கீழே இருக்கிறது பாருங்கள், ஒரு 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்க்க, மாறிலி போல்ட்ஸ்மேன் மாறிலியோட அந்த ஃபார்முலா என்ன, அந்த மதிப்பு என்ன அப்படின்னா 1.381 × 10⁻⁻23 ஜூல் கிலோகிராம் -1. பொது வாயு மாறிலி அதோட மதிப்பு என்னென்னா 8.31 ஜூல் மோல் -1 கெல்வின் -1. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி 1 வேர்டு அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்து உங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட வெப்பம் டாபிக் முடிஞ்சு அடுத்து வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து சிலபஸ் வைஸாக போகலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசியில் குரூப் 4 குரூப் 2 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.